குஜராத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை பதவிகளுக்கு வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருக்கிறது பாஜக. அதன்படி குஜராத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பி ஆகிறார் அக்கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன ராஜா? வணக்கம். அதாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் இதற்கு முன்பு நாடு முழுவதும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் காலியாக உள்ள 56 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இடங்களுக்கு பிப்ரவரி 27 தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் இதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 27 காலை 9 மணி வரை மாலை 4 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும். அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இத்தகைய சூழலில் பாஜக, காங்கிரஸ், தேசிய கட்சிகள் தங்கள் மாநில வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான அந்த காலியாக உள்ள மாநிலங்களவை பதவிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை சில நாட்களுக்கு முன்புதான் இந்த காங்கிரஸ் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த அசோக் சவான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி நேற்றைய தினம் பாஜகவில் இணைந்தார். தற்போது அவருக்கு மாநிலங்களவை பதவிக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.